சொன்னாலே ஒரு தனி எனர்ஜி நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆளாத மாதிரியா அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லும். புழுதி பறக்கிற வந்து என்ன ஏதோ மிரட்டினீங்க, என்ன மிரட்டினீங்க? ஹவு கேன் யூ அப்படி நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவேன் சார். ஆனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இவங்க 2 பேரும் நேரில் பார்க்கவே சார். ஒரு பிளாஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களை டைரக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக. அண்ட் புழுதி பறக்கிற அந்த பருத்தி வீரனாக இருக்கட்டும், எங்கள் மனசு எல்லாத்துலேயும் வந்து உட்காந்த கடைக்குட்டி சிங்கமாக இருக்கட்டும், மண்ணுன்னு வந்து ஒரு காலை எடுத்து வச்சாலே நம்ம ஆள் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படமும் கிராமத்து கதையில் அவரோட ஸ்லாங்கு, அந்த ஸ்லாங்கை பிடிக்கிறது, பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த கெத்து எல்லாமே அத்தனை உழைப்பை கொட்டக்கூடிய எங்களோட கார்த்தி சார் மெய் அழகனா தஞ்சை மண்ணில் காலை எடுத்து வச்சிருக்காரு. ப்ளீஸ் join us on stage. மெய்யழகன்ல உங்களை சந்திக்க வராரு எங்களோட கார்த்தி சார். ஒரு வாட்டி நம்மளோட ஸ்டைல்ல அவரை வந்து வரவேற்கணுமே, இல்ல உங்களை வந்து அவரோட ஸ்டைல்ல வரவேற்க சொல்லுவா ஃபர்ஸ்ட். என்ன மாமா சௌக்கியமா? நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மெய்யழகன் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதுல இருந்த இசை, அதுல இருந்த உரையாடல், அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி வந்து இழைச்சு பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்லை. பெரிய வெற்றி படங்கள்ல கூட அது அமையறது இல்லை. பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகா இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு, ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னாரு. இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை ரெடியாக இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தாரு. இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க அண்ணா. இப்போ நடுவில் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணலையாண்ணா? 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன். எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில, வேற இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில. பட் அதுதான் பிரேம். ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் வேறு. அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படித்தேன். படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு 6 இடத்துலையாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படித்து முடிச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த அந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க. நான் சென்னையில் படிச்சிருக்கேன். பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளுது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டாக கோவிடுக்கு அப்புறம் அதிக இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா, நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. நான் இப்போ வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி, இங்க யாருமே இருக்கிறது இல்லை. டோல்கேட்ல போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிற்குது. எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு. நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு. அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மெய்யழகன் பார்க்குறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம், இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசுது.
ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டார் அருண்சாமி சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் சார் அதுல வேற வந்து இவ்வளவு பிரஸ் இருக்காங்க, கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம், ஃபுல் நைட் ஷூட்டிங்க. லோகேஷ் கொண்டு எடுத்துருவான், டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங்கு. ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல, அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தார், நான் கேட்டிருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறதே அவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்தில் இந்த கதை அதில் எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு, யார் சொல்ல ஒத்துக்க முடியாது, நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது. தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூரில் பேசுதான் சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லேயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமாக க்ளீனாக இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னார். அப்போ அங்கே ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து எங்களை விட்டாங்க. அவங்க வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரா, நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாமல் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட் பாலா சார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தாரு, 2 பேர் உட்காந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதினாரே தெரியல, அதுவும் 6 நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போகுது. இட் வில் பி another ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக கோவிந்த் வசந்தா மியூசிக் பற்றி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா, அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார், நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96ல் இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷம், ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது. மகி வந்ததாகட்டும், இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு. அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாகவே நான் அதை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது. இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும், கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசாக வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்கே வந்துட்டாங்க. படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஓகே சார். எஸ், பாருங்க. தேங்க்யூ 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 சார். நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலையும் நாங்கள் ரசித்தது வந்து நீங்கள் அந்த எடுத்து பேசுகிற ஸ்லாங் தான். நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க இதுக்கு ஸ்லாங்லாம் கிடையாது, இதுதான் வந்து நார்மலாக சூப்பரான ஒரு தமிழ், அதை வந்து நான் பேசியிருக்கேன்னு. என்ன மாமா சௌக்கியமாவா நாங்கள் கேட்டுட்டோம். தஞ்சையில் இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல. ஒரு 2 டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா சொன்னா சென்சார் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பீப் போட்டுக்கலாம். அத்தான படம் ஃபுல்லாக வந்து அருண்சாமி சார் அத்தான்னு பேசிய கொலை எடுத்துட்டேன் நான். அதில் ஒரு சீனில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அவர் பர்ஸில் நிறைய காசு இருக்கும். இவ்வளோ காசை யாராவது பேக்கில் வைப்பாங்களா? பர்ஸில் தானே வைக்கணும்.
அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு, அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்களான்னு. இல்லை எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்க்ரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம, நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல, அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர். நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கிறவன், பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அந்த கேரக்டர். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவரு. ஸோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும். ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் சார். கார்த்தி சார் அந்த மாதிரி தான்ங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலியமா கொடுக்கறத 96லயே வந்து பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி, இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் இல்லாமல் இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன்ல வரும். அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் கேட்டேன், ஏங்க இது வந்து அபவ் 35 இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா, இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்கிட்ட வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அட பாவிகளா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா, நான் எந்நேரமும் ஃபோனுக்குள்ளேயே இருக்கோம், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாமல் போயிடுது, கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரப்பி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தார் அவரு, படத்தில் இருக்க மாதிரியே தொல்லை பண்ண. என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. உடனே காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுப்பா கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு பஸ் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அதுவும் அப்படின்ற இல்லைங்க. இந்த படத்தில் அட்வான்டேஜ் என்னன்னா, சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரைக்குடியில் வேற தங்கியிருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா. அதனால 2 பேருமே ஃபூடிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு, பேர் சொல்லலாம் இல்லை சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சு மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும். அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிட்ற அழகை நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார். அது 8 மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழே இருக்காரு, இப்படி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு தானே கேட்கிறோம். சார் வாங்க சார், நீங்க மேல வாங்க சார் ப்ளீஸ். என்ன அழகா இருக்கு இதை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்கிருந்து பார்க்க. கீழே நிறைய ஆக்ஷன்லயே சொல்லிட்டு இருந்தாங்க சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு போல இருக்கு சார். இல்லை சார், என்ன எனக்கு ஒரு கடைசியில் பேசுறாரு, என்னமோ சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க மேலே கூப்பிட்டேன். கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்க தரப்ப சொல்லிடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அவர் சொல்றதே பெட்டர்னு நினைக்கிறேன் நான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க. பட் இட் இஸ் சோ குட் டு see both of you on screen. அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவோ ஒரு மாதிரி அழகா, இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார். அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு அந்யோன்யமா, ஒரு அன்பா, ஒரு பாசப்பிணைப்போ, ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இட் வாஸ் பிரில்லியன்ட் டு வாட்ச் யூ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐ எம் ஷுர் இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது. ஸோ மெய்யழகன் டீமை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. கார்த்தி சார், தேங்க்யூ.